எல்லாருக்கும் பிடிச்ச நிறைய நட்சத்திரங்களை வந்து என்னால் கூட்டு வர முடியும். எப்படின்னா எப்படி கூட்டு வர முடியும்? மிமிக்ரி. கண்டிப்பாண்ணே. அந்த மிமிக்ரி மூலயமா உங்கள் முன்னாடி வந்து நிறைய நட்சத்திரங்களை நான் கூட்டு வர போகிறேன். ஆனால் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தேவை. ஓகேண்ணே. அண்ணா நீங்கள் வந்து இது வந்து ஒரு மீட்டிங் அப்படின்றதுனால ரொம்ப ஃபார்முலாக இருக்காதீங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு சண்டே, எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு சண்டே, அதனால் ஜாலியாக இருங்க. இன்னைக்கு இந்த டேவை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் ஜாலியாக இருங்க. மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. சண்டே மட்டும் ஓகே, எப்பவுமே இருங்க. சண்டே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருங்க. ஓகேண்ணா, சரிங்க. இப்போ நம்ம ஒரு சில நட்சத்திரங்களை கூட்டு வர போகிறோம். ஒரு ப்ரொசீஜராகவே போயிடுவேன். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜராக ஆர்டராக போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? கேப்டன் ஆனே. சரி ஓகேங்கண்ணா, உங்களுடைய விருப்பம். ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் யார கூப்பிட்டுன்னு சொன்ன கேப்டன் சொன்னாங்க என் தம்பிங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க நான் இல்லைன்னு, என் தம்பிங்க மனசுல நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அதனாலதான் என் தம்பிங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் முதல்ல கேப்டன் வாய்ஸ பேசுங்கன்னு சொல்லி கேட்டான் பத்தியா என் தம்பி. தம்பி நீ இனிமே நல்லா இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்ஸி நாக்கம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு தம்பிங்க எல்லாரையும் வந்து தம்பி கேமராமேன் தம்பி நல்லா ஸ்டைலா எடுங்க, என் தம்பிங்களை நல்லா மாசா எடுங்க. ஆனா ஃபுட்டேஜ் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, ரெடி பண்ணி போறீங்க தம்பி. அது மட்டும் பாத்தீங்க, ஏன்னா நிறைய கேமராமேன் வளைச்சு வளைச்சு எடுப்பாங்க, போட்டோ கேட்டா தர மாட்டாங்க. தம்பி டிஸ்காம் ஸ்டூடெண்டா, அவன் ஏதோ 2K கிட்டதான் மதிக்காம தம்பி டிஸ்காம் ஸ்டூடெண்டா. இல்ல 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 சரி நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. பார்க்க தம்பி ஹீரோ மாதிரி இருக்கான், அடிச்சலாம் நம்ம தாங்க மாட்டோம். இருந்தாலும் வந்து என்னுடைய ஆதரவு என்னைக்குமே உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், என்னோட தம்பி எல்லாம் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருப்பீங்க. நிறைய தர்மம் செய்யுங்க. நிறைய தர்மம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவன் எப்பவுமே உங்க கூட இருக்கா. ஆண்டவன் எதுல இருக்கா? ஆண்டவன் தர்மத்தில் மட்டுமே வாழ்வான். அதனால நீங்க எல்லாருமே ஆல்ரெடி செஞ்சுட்டு இருப்பீங்க, இன்னும் சிறப்பா செய்யுங்க. நீங்களும் பெரிய ஆளா வரணும். ஒருத்தரும் வந்து நீங்க கடுமையான உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கூடவே தர்மத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அதனால கேப்டன் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீ எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? என்ன பாப்பா வரட்டுமா? அப்ப மேடையின்னு பேசிக்கிட்டோம்னா சொம்பையா என்னையும் கொஞ்சம் எடுங்க, தப்பு கிடையாது. எல்லாரையும் எடுங்க, என்னையும் கொஞ்சம் எடுங்க, நான் எதுவும் சொல்ல. ஓகே, பாப்பாலாம் அழகா சிரிக்குது, என்னன்னு புரியாம சிரிக்குது, அது நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனா சிரிக்குது பாப்பா, அது வரைக்கும் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு. என்ன தம்பி சொல்லு தம்பி? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. யார் தம்பி தமிழ் மேல அவ்வளவு பற்று? தம்பி நீ பாக்க மாதிரியே இருக்கீங்க, கொஞ்சம் எழுது நில்லு தம்பி. இங்க பாருங்க, நான் பழைய படத்தெல்லாம் இருக்க மாதிரியே இருக்கான் தம்பி. தம்பி அப்படி இருக்கு தம்பி, சூப்பர் தம்பி. வாழ்த்து தம்பி, பெரிய ஆளா வரணும். என்னை வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சூப்பர், தேங்க்யூண்ணே. முதல்ல கேப்டனை கூப்பிட்டு ஒரு வைபோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? தளபதி. ஓகே, இது வந்து ஒரு யங்ஸ்டர் கூட்டம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து விஜய் சார் கூப்பிடலாமா? ஓகே, விஜய் சார் வந்து படத்துல பேசுற மாதிரி வேணுமா, இல்ல நேரடியா ஆடியோ லான்ச்ல நம்ம கிட்ட பேசலாம் அந்த மாதிரி வேணுமா? ஆடியோ லான்ச்சா? சரி ஓகே. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்ன நண்பா, என்ன நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நம்ம ஆளுங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. நம்ம ஆளுங்க பேச்சு மட்டும் தாண்டி சைலண்ட், ஆனா அடி சும்மா சரவடியா இருக்கும். சோ இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்க போறீங்க, சும்மா பட்டைய கலப்புறோம். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களையும் இன்னைக்கு வந்து இந்த அருமையான ஒரு பொழுதுல நம்ம டாக்ஸினாவோட
நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நேர்ல சந்திச்சதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் தம்பி. ஆமா, தளபதி வாய்ஸ் கேட்டுட்டு நீ வீடியோ எடுக்கிறிய, ஏதாவது யூடியூப் சேனல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சரி சரி, வீட்டுல இருக்குமே காட்டுவீங்களா இல்ல டெலிட் பண்றீங்களா? இந்த மாதிரி தாங்க, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் மாஞ்சி வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மெமரி ஃபுல் ஆகிட்டு அதை டெலீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எதுக்குங்க எடுக்கிறீங்க? அப்படிங்களா? சூப்பருங்கண்ணா. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா, ஆடியோல அடிக்கடி ஏதோ மாறி வந்துகிட்டு இருக்கு. ஏன் ஆடியோ மாத்துறீங்க? ஓகே, இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் இன்னும் சூப்பரான ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கையை வச்சு ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு பாசிட்டிவா வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ நண்பா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீங்க யாரை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் தான் வரப்போறாரு. கண்ணா பூச்சி ரே கண்டுபிடி யாரு, தரிக்க விடலாமா, மீட் பண்ணலாமா? தம்பிங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட போறாங்க. கேட்டை இழுத்து போடுறான். தம்பி மயில் வாங்கணும். கேட்டை இழுத்து போடுறான். உங்களுக்கே தெரியும், நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போறதில்லை. அப்படி இருந்தோம் நம்ம தம்பிங்களுக்காக தான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு அந்த கண்ணாடி போட்டிருக்காருல ஒரு அண்ணன், அவருக்கு பின்னாடி இருக்க அண்ணன், உடனே கண்ணாடியை கைட்டாதீங்கண்ணா. அண்ணன், அந்த அண்ணனுக்கு பின்னாடி இருக்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஏன் சொல்லுங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் தானே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அண்ணனோட மனசு என்ன தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கவங்களை நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கவன் நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லி அந்த அண்ணன் நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கை தட்டுறாருங்க. ஸோ அதுக்கு என்னோட நன்றிங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறதா அப்படி நீங்க வாழணும்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சூப்பர். நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ஓகே, ரஜினி சார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தலைவரை கூப்பிடுவோமா? ஓகே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, அன்பர்களே, எந்த வாழ வைத்த தெய்வங்களான தமிழக பெருமக்களே, இது மாதிரி சொன்னாங்க. டாக்ஸினால வந்துட்டு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, பார்ட்னர்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க வரணும் சொல்லி இதை கூப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கும். கூலி போட ஷூட்டிங்கு, 10ஆம் தேதி வேட்டை அண்ட் ரிலீஸ். சும்மா நம்ம பசங்க எல்லாம் சும்மா தெரிக்க விட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் டிக்கெட் வந்து ஓப்பன் தான் இருக்கு. ஸோ டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து இந்த அருமையான ஒரு விழாவை வந்து கலந்துக்கணும் சொல்லி நம்ம டாக்ஸி தான் நிறுவனத்தில் வந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இது ஏதோ வந்து ஒரு டிரைவர்ஸ் மீட் ஷோ, அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப சைலண்டா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பார்த்தா உள்ள வந்து பார்த்தா சும்மா காலேஜ் பசங்க மாதிரி சும்மா விசில பிறக்க விட்டுட்டு இருக்காங்க. நான் சைட்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுதான், நீங்க எல்லாம் ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்க, நிறைய நாலேஜ் உள்ளவங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலே வந்து வாங்க முடியாத மூணே மூணு, ஒன்னு அப்பா, இன்னொன்னு அம்மா, இன்னொன்னு டைம். இந்த நேரத்தை வந்து எவன் வந்து கரெக்டா பயன்படுத்துறானோ அவன் வாழ்க்கையில வந்து நல்லா வருவான்னு சொல்லி நீங்க எல்லாரும் அந்த நேரத்தை உங்க தாய் தந்தைய அவங்கள மட்டும் சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி
நீங்க எல்லாரும் சூப்பரா வரணும் சொல்லி அந்த ஆட்டோனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க வந்து உங்களுடைய ஃபீல்டுல எப்படி இருக்கணும்னா, இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் தான் அப்பப்ப ஏசுக்கு மாத்திட்டே இருப்பேன். அதை கப்புச்சு போது கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அரே இதே பெஜாரா போச்சுப்பா, போதே வந்து சும்மா வந்து மெமிக்ரி பண்ணிட்டு இருக்க, சும்மா அதே பார்த்து இதை பார்த்து. நானே மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுயா, ஏதோ மைக்கை வச்சு ஓடிட்டு இருக்கேன். சும்மா நீ மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? இங்க வந்து மெமிக்ரி நான் தான் பண்றோம், மைக்கை வச்சு நீ பண்ணிட்டு இருக்கையா. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் வாய்ஸ் பார்த்தா இந்த மைக்கே மாறுதா அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவதால் வந்து மாத்தி மாத்தி லபுக்கு ஆல்ரெடி உங்க முறையெல்லாம் பண்றதே கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் சூப்பரா இருக்கணும் சொல்லி இந்த கண்ணா வரட்டா. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ கண்ணா, நன்றி கண்ணா, பாய் கண்ணா. உலக நாயகன். ஓகே அண்ணா, உங்க பேர் என்னண்ணா? மணிகண்டன். ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக என்ன ஒரு விழாவிற்கும் அவ்வளவாக தாய் சாம்பு மௌன என் நண்பர் வரும்போதுதான் மைக்க மாத்தி வச்சனா, நான் பேசும்போதும் மாத்தி மாத்தி பண்ணிருக்கேன். நீ நான் மணிகண்டா எல்லாம் கேட்க மாட்டியா? நீ நானும் டிரைவர் தான், கலாட்டா பண்ணனா மொத்த யூனிட்டா அதிரும். செல்ஃப் டிரைவிங் சார், அப்பப்ப தனியா கார் எடுத்துக்கிட்டு போறது உண்டு, எங்க போறோம்லாம் கேட்காதீங்க, அது வேற விஷயம். ஸோ வந்து உங்க எல்லாருக்கும் அங்கிருந்து ஒருத்தர் பாருங்க, இவ்வளவு நேரம் எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னேன், அதுக்கெல்லாம் இப்படி காட்டல. ஏதோ ஒன்று சொல்றேன், அதுக்கு இப்படியா சம்பவம் அவனுங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் மணிகண்டன் தம்பி என்ன ஞாபகம் வச்சு உலக நாயன் வாய்ஸ் கேட்டா பத்தியா, நீ சூப்பர். பாருங்களேன், நடுவுல வந்து குறுக்கா நடுக்கா போயின்னு நடுவுல நின்று பேசுகிறேன்னு கேட்டா விழா போடுவான். கொஞ்சம் அப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கும். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ராஜா, வரட்டுமா? தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். இப்ப அண்ணா வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா வாய்ஸ் கேட்டாங்கல்ல, சோ அவருக்காக. ஓகே, கார்த்திகை தீபம் குமுதா அகல விளையாச்சு சும்மா கும்முனுக்குது. என் அம்மாவோட போயிட்டு அம்மா குமுதா வீட்டுல எல்லாம் கும்முனுக்குமா, நம்ம வீட்டுல எல்லாம் கம்முனுக்குது, அம்மா கும்முனுக்குது. ஆக்சுவலா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு, நீ சண்டே வேற ஜூஸ் சாப்பிட்டா கூல் ஆயிடும். ஒருத்தர் கை தட்டு அப்படியே வந்துட்டாரு, ஜூஸ் ஒண்ணு கை எடுத்துட்டாரு. நோட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்க எனக்கு எனர்ஜி இருக்கு, ஏன்னா அவ்வளோ சூப்பரா ஜாலியா பிரகாசமா இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா விஜய் சேதுபதி வாய்ஸ் யாருன்னா கேட்டது? தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஜி வரட்டுமா? நான் குமுதா ஹாப்பியா? அது குமுதா இல்லை, உங்க பாட்டி போலுது. ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட் போயிடுவோம். ஜி வாங்க ஜி, வாங்க ஜி. அண்ணன் பேர் வேல்முருகன். நேற்று வந்து மீட்டிங்ல பேசினாப்ல, சும்மா பேசினாப்ல, ஒத்த பாயிண்ட் சொன்னாப்ல, நறுக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாப்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாப்ல, தம்பி இது ஒரு ஆட்டோ டிரைவரு, அவர் உருவாக்குன கம்பெனி அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஓப்பனா பேசுறாரு, ஓப்பனா சூப்பரா எதை சொல்லணுமோ அதை கரெக்டா நச்சு அடிச்சாப்ல. ஸோ அதுக்கு வந்து வேல்முருகன் நான் சொல்லணும்னே நினைச்சேன். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, வாழ்த்துக்கள் ஜி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ, தேங்க்யூ. ராதா ரவி சார், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா. சரி, விவேக் சார். ஓகே சார், உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணி தோணடா, எங்க கிட்ட கேட்டு உயிரவங்க அதை சொல்ல வரீங்களா? ஓகே, அது வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, சரி, ஓகே. அந்த அண்ணனுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்டோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கு அவருக்கு, அதான் சூப்பர். ஆனா உங்க பேர் என்னன்னா? சாம்பவேல். சூப்பர், ஓகே. சரி, ஓகே. அண்ணா வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா வாய்ஸ் கேட்டாரு, அவரு அந்த வாய்ஸ் பேசலாம். ஓகே. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொண்ணாக்கம் குடும்ப மக்களே, வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்றதுக்கும் சிறுசுகளே, எப்ப வேணாலும் கோச்சிட்டு வெளியே போயிரும் பெருசுகளே, உங்கள் அனைவரையும் வருத்தப்படாத. ரொம்ப ரோல் ஆகுதுண்ணே, நானே ரொம்ப ரோல் ஆகுறேன். இதுல மைக்கு வேற அடிக்கடி ரோல் ஆனா என்ன பண்றது? சரி, ஓகே. இவ்வளவு நேரம் ஏதோ தெரிஞ்ச வயசு பேசும்போது மாத்துறீங்க, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப தெரியாத வயசுலாம் ட்ரை பண்றேன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூண்ணே, நன்றி. அண்ணா சொல்லுங்க. பட்டாசுல சதீஷ். பட்டாசுல சதீஷ் அண்ணே,
நான் வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அப்புறம் பண்றேன். பாப்பா தளபதி எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? உனக்கு 5000 இன்கிரிமெண்ட். சூப்பர்பா 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 சூப்பர்பா. ஓகேண்ணே, சரிங்கண்ணே. நெக்ஸ்ட் இப்போ வந்து நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள்லாம் நம்ம கூப்பிட்டு வந்தோம்ல, ஒரு சில பொலிட்டிஷியன் லீடர்ஸை கூப்பிட்டு வருவோமா? ஓகே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என் ரத்தத்தையும் ரத்தமான உடல் பிறப்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, அந்த தம்பி சின்ன வயசுதான் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாய்ஸை கேட்கணும்னு ஒரு நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா தம்பி? சூப்பர். அதெல்லாம் ஓகே, கேட்டுட்டு நீ பாட்டு வீடியோ வச்சு கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கிய, என்ன ஒரு வாட்டி நேரில் பார்க்கணுமா? நேரிலேயே வந்துட்டேன், ஆனா போன் வழியா பார்த்து இந்த போனை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த போனுடைய பயன்பாட்டை கொஞ்சம் குறைங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி, என்ன ஞாபகம் வச்சு கூப்பிட்டதுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நீங்க எல்லாரும் எப்போ என் ரத்தத்தின் ரத்தமா இருந்து வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, நம்ம புரட்சி தலைவரை கூப்பிட்டு வந்தோம். அடுத்தது புரட்சி தலைவரை கூப்பிட்டு வரணுமா? அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த அருமையான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஓரளவுக்கு தான் பொறுமையாக சென்று கொண்டிருப்பேன். மறுபடியும் ஒளிபெருக்கியை மாற்றி அமைத்தால் நான் மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மாற்றி செய்து கொண்டிருந்தால் மின்வெட்டு கண்டிப்பாக எடுப்பா எடு ஸ்ட்ரைட்டா தானே எடுப்பாங்க. என்னப்பா சைட்ல எடுத்துக்க, இங்க தானே எடுப்பா. இது போன்ற போட்டோகிராஃபியை நான் எங்குமே பார்த்ததில்லை. நான் செய்வீர்களா என்று சொல்லும் பொழுதெல்லாம் இப்படி காமெடி பண்ணி வைத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். ஆனா பாயிலா, புரட்சி தலைவி அம்மா வாய்ஸ் உருப்படியா? சரி, ஓகே. அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க என்று சொல்லி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கவிழ்த்து விட மாட்டேன். கட்டுவரவாதான் விரும்புகிறேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்த்து விட மாட்டேன். நீங்கள் எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசுவேன். அந்த வாய்ஸ் என்ன நீங்க தான் சொல்றீங்க. ஓகே, முதல்ல வந்து அவருக்கு 2 மாடுலேஷன் இருக்கு. அதுல வந்து முதல்ல நான் வந்து ஒரு நார்மலான ஒரு மாடுலேஷன் பேச போறேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கட்சி பணிகள் எவ்வளவோ இருந்தாலும் ஆஹா ஆஹா ஆஹா, இந்த மாடுலேஷனுக்கே கண்டுபிடிச்சிட்டீங்களே. அவரோட வெயிட்டான ஒரு மாடுலேஷன் இருக்கு. இப்ப பாருங்க, உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. எவ்வளவு கட்சி பணிகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய டிரைவர்ஸ் அவங்கள நேரடியாக சந்திக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது ஒண்ணு. ஆனா அவருக்கு இன்னொரு ஒரு மாடுலேஷன் இருக்கு. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கரியே, மரகதமணியே, மாணிக்க சுடர மண்பத விளக்கு, எரிதடி மாலா, ஃபேனப்போடு. நான் ஏதோ இதை வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசவில்லை. சீன சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்பது போல இருக்குது சில விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சில வாய்ஸ்களை பேசும்போது சுமாரா இருந்தா கூட கை தட்டலாங்கண்ணா. ஆனா சில வாய்ஸ் நல்லா இருந்தும் அமைதியா இருக்காங்கண்ணா. அதாவது மக்களை புரிஞ்சிக்கவே முடியலங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய வாய்ஸ்களை பேசணும். அண்ணா வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நல்ல உள்ளங்கள்லாம் வந்திருக்காங்க. ஓகேண்ணா, அண்ணாமலை அண்ணன் வாய்ஸ் கண்டுபிடிச்சிங்களா?
உங்க முன்னாடி வந்து இவ்வளோ நேரம் என்னை வந்து பேசி நான் வந்து பேசின எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ரெகக்னேஷன் கொடுத்தீங்க. நான் போயிட்டு திரும்பி வரேனே கொஞ்ச நேரம் கழிச்சு. தம்பி, எல்லா வயசையும் நீங்க இப்பவே திருப்பி போயிட்டு வரேன்னு சொல்றல, திருப்பி கேட்டுட்டு இருந்தா சரி ஓகே, ஏதோ தம்பி ஆசைப்பட்டதுனால அதை பேசிட்டேன். சரி ஓகே, தேங்க்யூ தம்பி. அண்ணே, நான் ஏதோ மரியாதை இல்லாம பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க கூப்பிட்ட ஆளுக்கு வயசு அதிகம். நீங்க என்ன மனசுல வச்சுக்கிட்டு அப்படிக்கா வந்து சட்டையை பிடிக்கிறது இந்த மாதிரி வேலை நான் வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.